ஓமா ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து தீபாவளி அப்போ ஜஸ்ட் மோட்டோ விளாக் பண்ண போகிறோம். என்ன பேசலாம்? ஏன்னா ராக்கெட் ரைட்டில் போயிட்டு லெஃப்டில் போகுது. தீபாவளி நல்ல நல்ல ஃபெஸ்டிவல் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லோரும் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தீபாவளி பட்டாசு வெட்டிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபன் பண்ணுறாங்க. ரைட்டா? ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ கீழ்வீட்டில் இருக்கோம். இதுதான் கீழ்வீட்டில் மெயின் ஜங்ஷன் மாதிரி. இந்த ஜங்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்போ எப்படி கலகலன்னு இருக்கா. நம்மளோட வண்டி ட்ரைம் ஸ்க்ராம்ப்ளர் 400X. சும்மா பெர்ஃபார்மன்ஸில் இந்த வண்டியை பிச்சுக்க இந்த செக்மெண்ட்டில், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எந்த வண்டியும் இல்லை. தீபாவளி அப்போ ரோடே காலியாக இருக்கு. இதுதான் மோட்டோ விளாக் ஃபஸ்ட் டைம் காய்ஸ். ரெண்டு பேரும் ப்ரொஃபஷ்னலாக 2 ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு ஸ்லோவாக தாங்க காய்ஸ் போகிறோம். நாங்கள் ஸ்பீடாலாம் அந்த ரேஷ் டிரைவிங் மாதிரிலாம் யாருமே எங்கள் ஊரில். ஜஸ்ட்டு தீபாவளி அப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கோம். சென்னையே காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. விச் மீன்ஸ் சென்னையில் எல்லோரும் வெளியூர்லேருந்து வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதனால் சென்னையில் தீபாவளி அப்போ எல்லோரும் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஏன்னா தீபாவளிக்கு 1 day 2 days பிஃபோர் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் அண்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் எப்படி இருந்தது சொல்லிட்டு 2 days பிஃபோர் நீங்கள் சென்னையில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம். தார் 4 door தார் டோர் ராக்ஸுக்கு முன்னாடி வந்த மாடல். சாரி 2 door தான், 4 door. எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளில இருக்கவங்க எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாம் வெளில வந்து வெடிக்கிறாங்கடா. பார்த்தியா? ஏன்னா அவங்களும் அப்பார்ட்மெண்ட்டில் வெடிக்க முடியாதுல்ல. வெடித்தாங்கன்னா அப்பார்ட்மெண்ட் எதுவும் விடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா ஃபுட்ஸ்ட்ரீட்டே இவ்வளோ காலியாக இருக்குது காய்ஸ். சென்னையில் கன்ஃபார்ம் யாரும் சொந்த ஊருக்காரங்க மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்காங்க போல். வெளியூரில் தான் தங்கியிருக்காங்க போல். நார்மலாக இருக்கிற டேஸோட ரொம்ப பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. உனக்கு எப்படி இருக்குது? ஆமாம், கூட்டம் கம்மி தான். நீ பார்த்தியா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் அப்போ? ஐ மீன் நேற்று முன்னேற்றுலாம் பார்த்தியா? செம கூட்டம். ஒரு திருவிழாலாம் எப்படி இருக்கும், ஒரு மதுரையில் திருச்சிலாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி திருவிழா இருக்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்டில் அவ்வளோ கூட்டம். இடமே கிடைக்கல பஸ்ஸுக்கெலாம். காய்ஸ், தீபாவளி எப்போ சேஃபாக ரைட் பண்ணுங்கள். யார் எங்கே வெடி வச்சுருப்பாங்க தெரியாது. ஸ்லோவாக போங்க, ஸ்பீடாக அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம OMR நோக்கி போயிட்டுருக்கோம் கீழ்கட்டையிலேருந்து.
ஹவர்ஸ். நம்ம இப்போ வேலைச்சேரி பிரிட்ஜி மேலே வந்திருக்கோம். ஃப்ளட் அப்போ எல்லோரும் கார் இங்கே நிப்பாட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜு கிட்ட தான் இருக்கும். ஆனால் இந்த டைமில் கார்லாம் எதுவும் நிற்கல. நம்ம ஜஸ்ட் தீபாவளி அந்த பிரிட்ஜு மேலேருந்து தீபாவளியோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். செலப்ரேஷன் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ராவணை சாவடிச்சாங்க வருஷம் நிறைய மக்களையும் சாவடிச்சுன்னு இருக்கிறாங்க. மக்களோட மணியும் இப்படி வெடியாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் இதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ராவணை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நீ எப்படி என்ன கேள்வி கேட்பேன்? ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் கேட்பேன். நான் கேட்கணும்னு நினச்சுன்னா நீங்கள் நல்லவராக கெட்டவராக கேட்பேன். சென்னை எப்போதும் இவ்வளோ காலியாக இருக்காது. தீபாவளினால எல்லோரும் போயிருக்கிற எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால இப்போ இவ்வளோ காலியாக இருக்குது. ஆஸ் யூஸ்வலாக இப்படி இருக்காது. ராக்கெட் சர்ன்னு ஒன்று போச்சு பார்த்தியா, லெஃப்ட்லேருந்து ரைட்டு. ஆனில் தான் இருக்குது. இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ரெவ் பண்ணாமல் இந்த ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்ம கூட்டிகிட்டு போவோம். புரியல, நம்ம முறுக்கவே தேவையில்ல, கீருக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஸ்பீடு எடுத்துக்கும். பாட்டில் டபுள் டக்கரு பாரு ஓடி ஓடி. Something fishy.